டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கூடிய சீக்கிரம் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் நிறைய பலகாரங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் முறுக்கு. இந்த தேங்காய் பால் முறுக்குக்கு மாவு எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதோட சேர்த்து 3 விதமான வழிகளில் எப்படி ஈஸியாக போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் தேங்காய் பால் முறுக்கு அப்படியே நல்லா அருமையான ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் பால் முறுக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சின்ன கடாயில் அடுப்பில் வச்சுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, சூடாகிட்டுருக்கு. ஒரு 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு உளுந்தை உள்ளே சேர்த்துட்டு இதை நம்ம லேசாக மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்பவும் வறுத்துற வேண்டாம். லேசான ஒரு மணம், உளுந்து மணம் வர்ற வரைக்கும் வறுத்து கொடுத்துடலாம் மீடியமான ஹீட்டில். இப்போ நமக்கு நல்லா அந்த பருப்பு நல்லா சூடாயிடணும். சூடாகி லேசாக மணம் வந்தால் போதும். இப்போ நல்லா நமக்கு அந்த பருப்பு சூடாகி நல்லா லேசான மணம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். இப்போ நமக்கு உளுந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ ஆறி வந்த ஆறின உளுந்தை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிருவோம். இப்போ நம்ம அந்த உளுந்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலை எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையை வச்சுக்கோங்க. ஜல்லடையை வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி மாவு, நம்ம பாக்கெட் மாவு தான் எப்பயும் போல் கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கோம். வறுக்காத மாவு, பச்சரிசி மாவு. இது 2 கப் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில். வெயிட்டில் நமக்கு 300 கிராம் வரும். இப்போ நம்ம அந்த ஜல்லடையில் சேர்த்துட்டு இங்கே நம்ம உளுந்து 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்து இதை நம்ம ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். இந்த உளுந்து மாவு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தான் நைஸாக அரைச்சாலும் அரைக்க முடியாது. அது கொஞ்சம் சின்ன சின்ன லேசான ஒரு பரபரன்னு இருக்கும். நம்ம அதை ஜலிச்சுட்டு நைஸாக தான் எடுக்கணும். அதனால் இந்த அரிசி மாவோடு சேர்த்து இதையும் நம்ம ஒரு தடவை ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டான குருணை இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. இது பட்ரு உருக்குனது ஒரு டேபிள் ஸ்பூன் பட்ரு, அதை உருக்கிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூனு வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம அந்த உருக்கின பட்ரு ஊற்றுனதுனால லேசாக ஸ்பூன்கிட்ட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த பட்டரை நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பட்ரு இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட இந்த மாதிரி வெதுப்பான சூட்டில் நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் இதே அளவில். இப்போ நம்ம பட்டரை போட்டு எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஒரு 300 ml எடுத்து வச்சுருக்கோம், திக்கான பால். முழுக்க நம்ம தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டு அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முந்நூறு ml எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு நான் மொத்தமாக எவ்வளோ பால் செலவாயிருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வச்சுருந்த 300 ml தேங்காய் பாலும் எனக்கு சரியாயிடுச்சு. அதனால் நீங்கள் 300 ml எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பக்கம் வர வரைக்கும் ஊற்றி பிசைஞ்சிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஆனால் நமக்கு 300 ml சரியாக இருக்குது. ஏன்னா சில அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி வாங்கும், அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடுங்க. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். நம்ம இன்றைக்கி ஒரு கெட்டி பதத்தில் தான் போட போகிறோம். அதனால் ஒரு விரல் வச்சோடனே இந்த அளவுக்கு பதிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம காயாத அளவுக்கு ஒரு ஈரத்துணி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் பற்ற வச்சாச்சு. இப்போ அதுக்கடையில் உலக்கு, இன்றைக்கி நம்ம அமுக்கு உலக்கு தான் எடுத்துருக்கோம். நீங்கள் திருக்கு உலக்கு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓட்டை இந்த மாதிரி சின்ன ஓட்டை உள்ள 3 ஓட்டை உள்ளதை நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் அந்த உலக்கில் உள்ளேயும் அந்த உலக்குலையும் நல்லா எண்ணெயை லேசாக தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்கா, இந்த மாவில் கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு பெரிய கொலக்கட்டை சைஸில் நல்லா இந்த மாதிரி நீட்டை வாக்கில் பிடிச்சி நல்லா அந்த ஒரு 3/4 உலக்கு இருக்க மாதிரி நல்லா மாவை அடைச்சி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது போல் அடைச்சிட்டு இப்போ நம்ம புழிஞ்சுக்க போகிறோம்.
புளியிற பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வீட்டில் சின்ன தட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி மேலே கவுத்தி போட்டு சுற்றுனீங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி தட்டை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பக்கம் தெரிகிற மாதிரி உலக்கை வந்து இப்படி கிராஸாக பிடிச்சிக்கோங்க. நம்ம வந்து எப்படி சுற்றுறோன்றது நமக்கு தெரியணும். அதனால் கிராஸாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரவுண்டாக அப்படியே ஒரு 2 சுற்று கரெக்டாக அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த கார்னரை வந்து லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுருங்க. இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இதே மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா நம்ம தோசை பரட்டி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நம்ம சொன்ன பக்குவத்தில் அதே மாதிரி கிராஸாக வச்சுட்டு நல்லா ஒரு 2 சுற்று இந்த முறையிலேயே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த கார்னர் பகுதியை லைட்டாக அழுத்தி கொடுத்துருங்க. இப்போ நம்ம 3வது முறையாக இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம பக்கம் திருப்பி உலக்க வச்சுக்கிட்டு இது போல் நல்லா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணி அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணெயை சுட வச்சுட்டு இதே போல் நமக்கு முன்னக்கூடிய ஒரு எத்தனை முறுக்கு ஒரு ரவுண்டுக்கு போடணுமோ அத்தனை முறுக்கு நம்ம புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம், கொஞ்சம் பிளாட்டான பாத்திரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ முறுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் நம்ம நிறையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நார்மலான சூடில் தான் இருக்கணும். அடுப்பும் நார்மலாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா உண்வோல வெந்து வரும். இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல் ரவுண்டு புழிஞ்சிருந்தோம்ல தட்டில் அதை அப்படியே நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டோம்னா சட்டுன்னு போய் விழுந்துடும். ஈஸியாக இருக்கும். அதேமாரி 2வது ரவுண்டும் அதே மாதிரி தான். அப்படி கொண்டு வந்து அப்படி பின்பக்கத்தை அப்படி புரட்டி விட்டுட்டோம்னா அப்படியே விழுந்துடும். அது ரவுண்டு வந்து இந்த பட்டர் ஷீட்லேருந்து நம்ம தான் கையில் எடுக்கணும். இப்படி கையில் எடுத்துகிட்டு வந்து மெதுவாக பக்குவமாக பார்த்து போடணும். கையில் எண்ணெய் தெரிச்சிடாத அளவுக்கு. அவ்வளோதான். நம்ம எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு எத்தனை முறுக்கு பிடிக்குதோ அத்தனை முறுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு உள்ள சேர்த்தாச்சு முறுக்கை. இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் முழுன்னு பொங்கி வெந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா லைட்டாக குறைஞ்ச உடனே லேசாக ஒரு திருப்பு இந்த மாதிரி தெரியும். இந்த ரொம்ப பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி லைட்டாக வந்த உடனே அது ஒரு திருப்பு. இந்த சமயத்தில் திருப்பி விட்டுடலாம். அப்படி ஒன்றாவும் குறையிறத பார்த்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. இந்த 2 முறுக்கும் இப்போ நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். அந்த சலசலப்பு நல்லா குறைஞ்சிருச்சுனாலே நமக்கு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரணும். இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் நமக்கு வேகிற டைம். அவ்வளோதான் எடுக்கும். இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி சலசலப்பு அடங்கின உடனே இதையும் எடுத்துடலாம். இப்போ இதே போல் இருக்கிற மாவுகளையும் நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்ல அருமையான முறையில் நல்லா சுற்றி அப்படி எண்ணெயில் சுட்டு எடுத்துருங்க. அப்படி பொழு அவ்வளோதான். அருமையாக இருக்கு. ஒதுங்கிடுச்சு. சல்லியான ஒதுங்கிடுச்சு. அந்த தேங்காய் பாலோட இனிப்பு லேசாக அப்படி நல்லா அப்படியே வருடி உள்ளே போகுது. சூப்பராக இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் மாவை வச்சு சிம்பிளாக ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் பால் முறுக்கு செய்ய முடியும்னா இதே மெத்தடை பார்த்து நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.